ஹலோ கைஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றதை தம்ப்நெயிலை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம KGF 3 மூவியோட அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியை பிரசாந்த் நீல் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் ஆல்ரெடி டைரக்ஷன் பண்ண KGF 1 and 2 ரெண்டுமே பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த மூவிஸாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கன்னட சினிமாவை திரும்பி பார்க்க வச்ச மூவிஸாகவும் அந்த மூவிஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கன்னட சினிமாவை KGF படத்துக்கு முன் KGF படத்துக்கு பின் பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பயங்கர ஹிட் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லைங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இது வரைக்கும் எந்த மூவியும் வசூல் பண்ணாத அளவுக்கு 1000 கோடி வசூல் குச்ச ஒரே படம் இந்த படம் தாங்க. இப்போ நம்ம KGF 3 மூவியோட ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம KGF 2 மூவியோட கடைசி சீனுக்கு போயிடுவோம். அந்த கடைசி சீன்ல நம்ம ராக்கி பாய் 20,000 அடி ஆழ இருக்கிற இடத்துல கப்பலை நிறுத்திட்டு அவர்கிட்ட இருக்கிற மொத்த தங்கத்தோட அவர் கடல்ல குதிச்சிருவாரு. இதை பார்த்துட்டு எல்லாரும் அவர் செத்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அது தாங்க இல்ல, அவர் காப்பாத்திருப்பாங்க. அது யாருன்னு பின்னாடி பார்க்கலாம். இந்த மூவியோட ஒரு ஷார்ட்ல நான் CEO ஜிம்மி கார்ட்டர் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருப்பாரு. அவர் யாருன்னு கூகுளில் சர்ச் பண்ணால் அவர் தான் 1939 அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாரு. ஸோ அவரோட உதவி மூலமாக கூட ராக்கி பாய் தப்பிச்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. சில பேர் என்ன நினச்சாங்கன்னா, அவர் கடல்லேருந்து குதிச்சதுமே அவர் இறந்துட்டாருன்னு நினச்சாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அந்த தங்கத்தோட எஸ்கேப் ஆயிட்டாருன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. KGF 2 மூவியில் ரெமிகா சென்னை பார்க்கறதுக்காக USA இருந்து CIA அப்படிங்கிறவங்களாம் வந்திருப்பாங்க. அவங்க எதுக்காக வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராக்கி பாய் அந்த நாட்டில் பண்ண இல்லீகல் பிஸ்னஸ்க்காக அவர் மேலே கேஸ் இருக்கும். அதை பற்றின டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரெமிகா சென்னை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. சப்போஸ் அவர் செத்துட்டாருன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டா திரும்பவும் ரெமிகா சென்னை நினச்சா கூட நம்ம ராக்கி பாயை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு தன்னோட ஐடென்டிட்டியை மாற்றிக்கிட்டு வேற ஒரு நாட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த படத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1978 1981 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கதையை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பாட்டு தான் KGF 3 மூவியோட ஸ்டோரியாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இவங்க அம்மா சொன்ன வார்த்தைக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லை, இந்த மூவியில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கத்தையும் உனக்கு தாமா தருவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருப்பாரு. இப்படி சொன்ன நம்ம ராக்கி பாய் அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாரா என்ன? ஒரு சின்ன கோல்ட் பிஸ்கெட்டுக்காக மொத்த போலீஸ் ஸ்டேஷனையும் காலி பண்ண ராக்கி பாய் கண்டிப்பாக திரும்ப வருவார்னு அவரோட ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்தில் அதிர இறந்துட்ட மாதிரி சொன்னாலும் எப்படி திரும்ப வந்தாரோ அதே மாதிரி KGF 3ல நம்ம ராக்கி பாயும் உயிரோடு திரும்ப வருவார்னு ஃபேன்ஸ் மத்தியில் பேசிக்கிறாங்க. நம்ம ராக்கி பாய் பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவிலையும் அமெரிக்காவிலையும் பண்ண கடத்தல் விஷயங்களை மையமாக வச்சு தான் KGF Part 3 இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தை பற்றி இன்னும் சில விஷயங்களும் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, KGF 3ல தலை அஜித் நடிக்க இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, தலை அஜித் அவர்கள் பிரசாந்த் நீல் அவரோட டைரக்ஷனில் நடிக்க போகிறதா அந்த தகவல் தான். தலை அஜித் அவர்கள் நடிக்க போகிறது KGF 3 மூவியா இல்லை வேறு ஏதாவது மூவியான்றதை பற்றின முழு தகவல் இன்னும் வரல. ரீசெண்டாக நடிகர் யாஷ் கிட்ட KGF 3 மூவி பற்றி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, KGF 3 மூவி வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இப்படி சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் யாஷ் அவர்கள் கீது மோகன்தாஸ் டைரக்ட் பண்ணியிருக்கிற டாக்ஸிக் அப்படிங்கிற மூவியில் நடிச்சிட்டு இருந்தாரு. அதனால கூட இந்த KGF 3 மூவி வர லேட் ஆகியிருக்கலாம். இந்த டாக்ஸிக் மூவி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது கான்செப்ட் கொண்ட மூவியாக இருக்குமான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, KGF 2ல சரண் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. அவர் இறந்துட்டதாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவரோட ஃபேஸ் எல்லாம் எதுவும் காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த சரண் அப்படிங்கிற கேரக்டருக்கும் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சலார் அப்படிங்கிற மூவியில் நடித்த நம்ம பிரபாஸ்க்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரியும் சொல்லிக்கிறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் நடிகர் யாஷ் அவர்கள் நடிச்சு 2 படம் இந்த வருஷம் நம்மளுக்கு வரப்போகுது. அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் இந்த மூவி பக்கம் இருப்பாங்களா அந்த மூவி பக்கம் இருப்பாங்களான்னு எல்லாரும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த KGF Part 3 மூவியில் அஜித் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், KGF 2 மூவியில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நடிகர் யாஷ் அவர்கள் கடலில் விழுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து வரப்போகிற KGF Part 3ல நடிகர் யாஷ் அவர்கள் உயிரோடு இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறத கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.